என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, கர்த்தருடைய நாமத்தின் நான் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் காணப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார். வந்து அற்புதங்களை செய்ய போகிறார். என் வாழ்க்கையே குறைதான் பிரதர், எப்போ பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் தீருமா என்று நான் எண்ணி பார்க்கிறேன். கடனிலிருந்து என்னால் மீள முடியலை, பொருளாதாரத்திலிருந்து என்னால் உயர முடியல, என் எதிர்காலத்தில் நான் எதிர்பார்த்த நன்மைகளை பார்க்க முடியலை என்கின்ற நெருக்கம், பாரங்கள் உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களை நிறைவுள்ளதாக கொண்டு வரும். நாம் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள் தான். அன்பு காட்டுவதிலும் குறைதான், ஊழியம் செய்வதிலும் குறைதான், சாப்பிட்றதுலையும் குறைதான், பேசுகிறதுலையும் குறைதான், இல்லையா? எல்லா குறைவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த குறைவுக்கெல்லாம் ப்ளஸ் எங்கே வருதுன்னா, கிறிஸ்துடைய அன்பு. அந்த கிறிஸ்துடைய அன்பு நமக்குள் வந்துச்சுன்னா நம்முடைய குறைகள்லாம் என்ன ஆகுதுங்க? ப்ளஸ்ஸாக மாறுது. அதனால தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ நிறைவானதை வர வைக்கணும், இல்லையா? நிறைவுள்ளவர் யார்? இயேசு கிறிஸ்து, இல்லையா? இப்போ கானா ஒரு கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே நிறைவுள்ளவர் அங்கே இருந்தார். அந்த இடத்துல நிறைவான தேவன் அங்கே இருந்தார். ஆனால் அங்கு குறைய காணப்படுது. அந்த குறைவை என்ன பண்ணாங்க? நிறைவுள்ளவர் இடத்துல வந்து சொன்னாங்க. நிறைவுள்ளவர் என்ன சொன்னார்? கொஞ்சம் பொறுத்துருங்க, நேரம் வரட்டுன்னார். ஒருவேளை நீ பலமுறை உன் குறைகளை கிறிஸ்துக்கிட்ட சொல்லியிருக்கலாம், இயேசு சாமி கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம், என்ன என்னுடைய குறைகள் தீர்க்கலை ஆண்டவர்னு சொல்லியிருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன், பூர்ணமாக பரிபூர்ணமாக நிறைவானதை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி என்ன பண்ணிடலாம், அவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நேரத்தில் தான் அவசரப்படுறோம். கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்தால் வருடம் முழுவதும் நம்ம என்ன பண்ணலாம்? பிரச்சனை இல்லாமல் வாழ வைக்கலாம். அப்போ அவர் நேரம் வராதனால அவங்க என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஜாடியை கொண்டு போய் அதில் என்ன பண்ணுங்க? தண்ணி நிரப்புங்க. அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை வரைக்க நம்ம காத்திருக்கணும். அப்போ தான் அவர்கிட்ட நம்மளால் என்ன பண்ண நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒருவேளை உன் குறைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், உன் பிரச்சனைகள்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். சர்வ வல்லவர் இன்னைக்கு உன் கூட பேசுகிறார். உன் குறைவுகள் நான் நிறைவாக்குவேன்னு சொல்லுகிறார். உன் குறைபாடுகள் மாற்றப்படும் என்று சொல்லுகிறார். கர்ப்பத்தின் கனி இல்லாமல் குறைபாடாக நீ இருக்கலாம். இன்றைக்கு அதை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் எழுந்து நடக்க முடியாதபடி முடக்குவாதமாக நீ இருந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த முடக்குவாதத்தை நீப்பேன்னு சொல்லுகிறார். பித்தப்பையில் கற்கள் இருக்கலாம் என்று சொல்லலாம், அது மறையவே மறையாதுன்னு சொல்லலாம். இயேசு சுவாமி மறைத்து கொடுப்பேன்னு சொல்லுகிறார். நீர்க்கட்டிகள் மறையும் என்று சொல்லுகிறார். கேன்சர் கட்டிகள் மறையும் என்று சொல்லுகிறார். கொழுப்பு கட்டிகள் மறையும் என்று சொல்லுகிறார். சிறுநீரக கற்கள் அகற்றப்படும், கிட்னியுடைய கற்கள் அகற்றப்படும். இதெல்லாம் நீ வேதனையோடும் துக்கத்தோடு நீ அனுபவித்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து என்கின்ற தழும்பு உனக்குள் வரும் பொழுது, அவருடைய நிறைவு அங்கே வரும் பொழுது, உனக்குள் காணக்கூடிய அந்த குறைவெல்லாம் வெளியேற்றப்படும். அது ஆஸ்மா நோயாக இருக்கலாம், டிபி நோயாக இருக்கலாம், அல்சராக இருக்கலாம், லோ ப்ரெஷராக, ஹை ப்ரெஷராக, இரத்த அடைப்பாக, நரம்பு சுற்றி கொண்டு இருக்கலாம், தோல் வியாதிகளாக இருக்கலாம், சுகர் நோய்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் கிறிஸ்துடைய தழும்பு உனக்குட்ட வந்துருச்சுன்னா இந்த குறைகள் எல்லாம் மறைந்துடும். சரிங்களா? இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட கிருபை கொடுக்க போகிறார். உங்களுடைய பலவீனத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய குறைவுகளை இப்போ கிறிஸ்துடைய தழும்புகள் வந்து உங்களை தொடப்போகிறது. என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களுடைய கரங்களை
நீங்கள் எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறதோ அங்கே கரம் வைங்க. நான் செபிக்கும்போது நீங்களும் செபிங்க. மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, ஒரு தெய்வீகமான சுகத்தின் வல்லமை உன் அன்பு பிள்ளைகளை நிரப்பட்டும். எப்படிப்பட்ட வியாதிகள் காணப்பட்டாலும் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பலவீனத்தில் குறைபட்டு இருக்கிறோம், வியாதியில குறைபட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய தழும்புகள் வந்து அதை அனைத்தையும் நிறைவாக்கட்டும் அப்பா. ஒரு தெய்வீக வல்லமை தொடட்டும், வியாதிஸ்தர் மீது தொடுவீராக. கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்த தேவனுடைய ஜீவன் இறங்கட்டும். ஒரு சுகமாக்குற வல்லமை இறங்குவாதாங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த குறைகளெல்லாம் நிறைவாக மாறட்டும். மூச்சு திணறல், ஆஸ்மா, சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் எல்லாவற்றையும் பாதிக்கிற இந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தால் நீங்கட்டும். நீங்கள் சுவாசத்தை அவர்கள் மீது ஊற்றி அதை முழுமையாக விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கள். அப்படியே சாமி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயமுண்டாகட்டும். ஆமென், ஆமென்.